இல்லை திமுகவுடைய ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அரங்கேறிட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க. டேட்டா இருக்கு அதுக்கு. எந்த உலகத்திலையும் இது கிடையாது. திமுக ஒரு விஷயம், ஒரு பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத போது அந்த பெண்ணை எப்படி யோசிக்காம என்ன சமீபத்துல கூட வந்து ஏர்போர்ட் பின்னாடி வந்து ஒரு பெண் வந்து பாலியல் தனியா 12 மணிக்கு போனா ஒரு சம்பவம் நடந்து சார். அதுதான் சார், இப்போ வந்து நீங்க அரெஸ்ட் பண்றது வந்து நல்ல விஷயம் தான், உடனடியா நீங்க வந்து கைது நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஆனா இந்த சம்பவமே நடக்காத அளவுக்கு நீங்க ஏன் ஏற்பாடு செய்யல அப்படின்றதுதான் எல்லாருக்கும் கேள்வி. என்ன பண்ணா ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் போடணும். இருந்தாலும் பாதுகாப்பான விஷயங்கள் ஏற்படுத்தலாம். என்னம்மா ரீசனபிளா கேள்விகள்மா? என்ன அர்த்தம்? பாதுகாப்பு இல்லைன்னா என்ன பாதுகாப்பு இல்லை? ஒட்டுமொத்த ஈழ போராட்டத்துக்கும் ஈழ விடுதலை போராட்டத்துக்கு காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட எம்ஜிஆருடைய சமாதியை நான் இடித்து உடைப்பேன்னு சொன்ன சீமான் சொன்னார்னா ஏடிஎம்கேக்காரன் எவனாவது ஓட்டு போடுவானா? நம்புறதுக்கு மக்கள்லாம் முட்டாளா? சொல்லுங்கள், வாங்க முடியுமா? சரி, கலைஞர் ஜெயிக்க முடியாததா எடப்பாடி ஜெயிச்சிருவார் அப்படின்னா மக்கள் முட்டாளா? திமுகவுடைய ஆட்சியை நீங்க சாதனையா பாக்குறீங்களா இல்ல வேதனையா பாக்குறீங்களா சார்? சாதனையா தான் பண்ணது பாக்குறேன் நான். இல்ல, மக்கள் எல்லாரும் வேதனையா பாக்குறதா சொல்றாங்க. என்ன வேதனையா பாக்குறாங்க? இல்ல திமுகவுடைய ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அரங்கேறிட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க. டேட்டா இருக்கா அதுக்கு? ஏதாவது டேட்டா இருக்கா சார்? சமீபத்துல எவ்வளவோ நடந்திருக்கு சார், டேட்டா இருக்கான்னு கேக்குறீங்க. நடக்கதான் சம்பவங்கள், குற்றச்சம்பவங்கள் நடக்காத நாடு ஏதாவது இருக்கா? குற்றச்சம்பவங்கள் இருந்தாலுமே வந்து கம்பேர் பண்ணும் போது இந்த ஆட்சியில வந்து அதிகமா நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. திமுக ஆட்சியில் லாக்அப் டெத்து 24 ஆயிடுச்சுன்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. எடப்பாடி ஆட்சியில் லாக்அப் டெத்து எவ்வளோ தெரியுமா? 484. போராட்டம் பண்ணீங்களா? இல்லை, இதுக்கு டேட்டா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழும். டேட்டா வச்சு தான் சொல்கிறேன் நான். அந்த டேட்டா வச்சு தான் நான் சொல்கிறேன். அப்போ ஏன் சார் மக்கள் போராடலன்னு? அப்போ தெரியலன்னு அர்த்தம். அப்போ பொய்யான தகவலை மக்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னு அர்த்தம். பொய்யான அவதூறு பரப்புகிறாங்கன்னு அர்த்தம். அதாவது குற்றச்சம்பவங்களே நடக்காத நாடுன்னு ஏதாவது இருக்கா? கொலை கொள்ளை கற்பழிப்பு, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை, இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு இந்தியா பாடுபட வேண்டும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றம் இல்லாத நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்று அப்துல் கலாம் வந்து 2020 விஷன் 2020 டாக்குமெண்ட்டில் சொல்லியிருக்காரு. பில்லர் இந்தியாவை எவ்வளோ பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் இல்லாத நாடாக மாற்ற வேண்டும். அப்போ என்ன அர்த்தம்? குற்றங்கள் நடக்குதுன்னு அர்த்தம். நடக்குதுன்னு அர்த்தம் தானே? அப்போ என்ன, இந்தியாவிலேயே அப்படிதான் இருக்கு. அப்போ பெண்களையும் குழந்தைகளையும் கண்போட பாதுகாத்துக்கணும். அவங்களுக்கு எதிரான குற்றங்கள் இல்லாமல் பாதுகாக்கணும். இந்த சமூகத்தில் யாரும் நாம் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் என்ற எண்ணமில்லாத நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும். எடுக்கிறதே வந்து திமுக கம்மியாக தான் எடுக்கிறாங்க. அதுதான் தப்பு. அதுதான் உங்களோட டேட்டா கம்மி. உங்களோட அதுதான் புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங். ஒட்டுமொத்த இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் குற்றச்சம்பவம் 1000 நடந்துச்சுன்னா 100 கூட ரெக்கார்ட் ஆகாது. ஆனால் தமிழ்நாட்டில் 1000 நடந்துச்சுன்னா 900 ரெக்கார்ட் ஆகும். அப்போ எங்கே அதிகமாக நடந்த மாதிரி தெரியும்? தமிழகத்தில். அப்போ ரெக்கார்டிங் இங்கே ஒழுங்காக நடக்குது. 100 பேர் இன்னமும் விடுபட்டு தான் இருக்காங்க. 100 பேரை விடுங்க, 30% விடுபட்டுன்னு வச்சுக்கோங்க. 70% இங்கே குற்றச்சம்பவங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்கல்ல, எஃப்ஐஆர் போடுறாங்கல்ல. 30% எஃப்ஐஆர் போடாமல் இருக்குது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் எஃப்ஐஆர் போட்டாலுமே வந்து அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்குது. அது தண்டனைன்றது நீதி பெரும்பாலனம்மா, அது தனி சப்ஜெக்ட். குற்றச்சாட்டு பதிவு பண்ணுறது ஒரு ஃபஸ்ட்டு, பதிவு பண்ணதை ரெக்கார்ட் பண்ணுறது செகண்டு. ஒரு அரசு என்ன பண்ணணும்? கொரோனாவில் இத்தனை பேர் செத்தாங்கன்றதை வெளிப்படையாக எந்த அரசாவது சொல்லிச்சா? இல்லை. அப்புறம் அப்போ மறைக்கிறாங்களா இல்லையா? விவசாயிகள் வந்து இல்லை, கொரோனாவால சாகிறது வந்து மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும், உயிர் பயம் வரும் அப்படின்றதுக்காக டேட்டாவை பொறுத்து சொல்கிறேன். டேட்டா எப்போ உங்களுக்கு கிடைக்கும்? ரெக்கார்ட் ஆனால் தான் கிடைக்கும். அப்போ விவசாயிகள் இத்தனை பேர் விதர்பால செத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெக்கார்டு இருந்தால் தான்
இத்தனை பேர் செத்தாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்கீமை உள்ளே கொண்டாட முடியும். அப்போ என்ன விவசாயிகள் சாகலை, அவன் செத்தது கடன் பிரச்சனை சொந்த பிரச்சனை செத்தான்னு சொல்லி எத்தனை பேர் இப்போ சட்டமன்றத்தில் பேசினா மகாராஷ்டிராவில். அப்ப விவசாயிகள் வந்து கடன் தொல்லையால சாகாம வீட்டு பிரச்சனையால செத்தான்னு சொல்லி மாத்திரான்ட்டாக்க ரெக்கார்டை. அது மாதிரி தான். அதாவது ஒரு அரசு நேர்மையான அரசுன்னா எப்படி இருக்கணும், என்ன நேர்மையான ரெக்கார்ட் பண்ணணும், நேர்மையான டேட்டாவை கொடுக்கணும். எந்த டேட்டாவும் கிடையாது அப்படின்னா அதை எப்படி நீங்கள் ஏற்றுக்குவீங்க? அப்போ தமிழ்நாடு வந்து ஒழுங்காக ரெக்கார்டிங் பண்ணுது, ஒழுங்காக குற்றச்சம்பவங்களில் அட்லீஸ்ட் ஒரு 70% ரெக்கார்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஆனால் ரெசல்யூஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சார்ஜ் ஷீட்டு விசாரிக்கப்படுகிறதா, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படுகிறதா, எத்தனை சம்பவங்கள் வந்து தண்டனை வாங்கி கொடுக்கப்படுகிறது, எத்தனை சம்பவங்களில் விடுதலை ஆக்கப்படுகிறார்கள், இதெல்லாம் அடுத்த லெவல் இன்வெஸ்டிகேஷன் லீடிங் டு நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டது. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து எவ்வளவு பண்ணியிருக்கு அப்படின்னா அதுலேயும் ஹையஸ்ட் தமிழ்நாடு தான். அதிகமான கேஸ் சார்ஜ் ஷீட்டு போடப்பட்டது தமிழ்நாடு தான். அதிகமான பேர் குற்ற தண்டனை வாங்கி கொடுத்தது தமிழ்நாடு தான். அதிகமான விடுதலையானவர்களும் அவ்வளோ தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அவ்வளோ குற்ற சம்பவங்கள் நடந்திருக்குன்னு எடுத்து அதுதான்மா. நடக்காம எப்படிமா இருக்கும் ஒரு குற்றச்சம்பவம்? நடக்காம எப்படி ஒரு நாடு இருக்கும் சொல்லுங்க? இது எந்த உலகத்திலையும் இது கிடையாது. திமுக ஒரு விஷயம், ஒரு பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத போது அந்த பெண்ணை எப்படி என்ன பாதுகாப்புல சொல்லுங்க? என்ன பாதுகாப்பு? சமீபத்துல கூட வந்து ஏர்போர்ட் பின்னாடி வந்து ஒரு பெண் வந்து பாலியல் தனியா 12 மணிக்கு போனா, அப்ப அந்த பெண் ஏன் அங்க போனான்னு சொல்லி அந்த 12 மணிக்கு நைட்டு போலீஸ் தூக்கி அங்க காவல்ல போடணுமா? 12 மணிக்கு பெண்கள் வந்து நைட்டுனா வெளியே நைட்டு 12 மணிக்கு நீ வந்து ஒரு தனி கிரவுண்ட்ல ஓப்பன் கிரவுண்ட்ல ஒரு பையனோட போறதுக்கு உனக்கு என்ன வேலை சார்? அங்க இந்த சம்பவம் பண்ண குற்றவாளிகளும் அங்கதான் இருந்திருக்காங்க. ஆமா, பிடிச்சாங்க. பத்தி அந்த சம்பவ குற்றவாளிகளை பிடிச்சாங்களா இல்லையா? உடனே பிடிச்சாங்களா இல்லையா? ஆனா நடக்கிறதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதுதான், அதுக்கு தான் இவ்வளவு பீட்டு போடுறாங்க, காவல்துறை ரோந்து வர்றாங்க, எச்சரிக்கை கொடுக்குறாங்க, பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு காவலன் ஆப்பு கொடுத்துருக்காங்க, போலீஸ்ல ஆப்பு கொடுத்துருக்காங்க, உடனே போட்டா உடனே போலீஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. SOS கால் கொடுக்கறது உங்களுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப குற்றவாளிகள் மீது நீங்க எப்போ நடவடிக்கை எடுக்க போறீங்க? உடனே அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அரெஸ்ட் பண்ணி அவங்க மேல கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல. இவன் நீங்க ஒரு சம்பவம் நடந்து சார், அதுதான் சார். இப்போ வந்து நீங்க அரெஸ்ட் பண்றது வந்து நல்ல விஷயம் தான், உடனடியா நீங்க வந்து கைது நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஆனா இந்த சம்பவமே நடக்காத அளவுக்கு நீங்க ஏன் ஏற்பாடு செய்யல அப்படின்றதுதான் எல்லாருக்கும் கேள்வி. அப்ப என்ன பண்ணா ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் போடணும். அவ்வளவு, ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் போடணும். ஒரு ஆளுக்கு உங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் போடணும். பெண்கள் ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் போடணும். எத்தனை பேர் இருக்காங்க? 8 கோடி பேரில் 4 கோடி பேர் பெண்கள். 4 கோடி பேர் போலீஸ் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணிடுவீங்களா? இருந்தாலும் பாதுகாப்பான விஷயங்களை ஏற்படுத்தலாம். என்னம்மா ரீசனபிளா கேள்விகள்மா? என்ன அர்த்தம்? பாதுகாப்பு இல்லைன்னா என்ன பாதுகாப்பு இல்லை? பாதுகாப்புக்கு எல்லாருமே காரணம். அது பெண்களும் நம்ம இஷ்டத்துக்கு போயிட்டு தெரிய முடியாது. என்ன இங்கே மிஸ்கரண்ட் இருக்கான், கொள்ளையடிக்கிறவன் இருக்கான். சுதந்திர நாட்டில் வந்து காந்தி சொன்னார் 12 மணிக்கு ஃப்ரீயாக பெண்கள் போகணுன்னு. 12 மணிக்கு ஃப்ரீயாக உன்னை நடு யாருமே இல்லாத அத்தவனை காட்டுக்குள்ளே போனால் சும்மா இருப்பாங்களா? எவனோ ஒரு அங்கே தீவிரவாதி, எவனோ ஒரு போக்கிரி இருப்பான், எவனோ ஒரு தண்ணியை போட்டு ஒருத்தன் இருப்பான். அப்போ குற்றச்சம்பவம் நடந்து தானே செய்யும். அப்ப எல்லாரும் பொறுப்பை தூக்கி ஒட்டுமொத்தமா காவல்துறை மேல போடாதீங்க. பொதுமக்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? பெண்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? காவல்துறைக்கு இருக்கு. அப்ப பெண்கள் எல்லாரும் இந்த டைம்ல மட்டும்தான் வெளியே வரணும் அப்படிலாம் கிடையாதுமா. எங்க போகணும்னு வித்தியாசம் இருக்கு. 12 மணிக்கு நான் புதற்குள்ளதான் போவேன் அப்படின்னா பாம்பு கொத்துச்சுன்னா ஏன் பாம்பு வந்துச்சுன்னு கேட்பீங்க சார். அப்ப அந்த யார் அந்த சார் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது இல்லையா, கல்லூரியில தான் வந்து நடந்திருக்கு. அப்ப இதுக்கு வந்து அரசு என்ன பதில் சொல்ல போகுது? யார் அந்த சார்? அந்த சாரை தான் பிடிச்சு போட்டாங்கல்ல. அப்ப கல்லூரியிலேயே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத போது எல்லா இடத்துலயுமே பாதுகாப்பு இல்லதாம்மா. அந்த பிள்ளை எங்க போச்சு? காதலனோட போய் தனியா புதற்கட்டத்தில் போய் நின்றுட்டு இருக்கு. ஓகே, சம்பவம் நடந்து விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ஓகே, அவனுக்கு பொறுப்பு இல்லையா? அந்த அந்த காதலனை கூட போனானே, எந்த பெண்ணை கூட்டிட்டு போனானே அவனுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? அவன் அடிச்சு போட்டிருக்காங்க, ஃபைட் பண்ணிருக்கலாம்ல, அவனுக்கு பொறுப்பு இல்லையா? இப்போ போலீஸுக்கு என்ன இது வயர்லெஸ்ல தகவல் பறக்குமா அங்கேருந்து? ஏன் உங்களுக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கல்ல, ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கம்மா,
உன்கிட்ட வந்து காவலன் ஆப் இருக்கா? இல்லை சார். இல்லை. அப்புறம் எப்படி உனக்கு பாதுகாப்பு வரும்? யூஸ் பண்ண தெரியுமா உனக்கு காவலன் ஆப்பை? இல்லை, ஆப் இருக்குன்னு தெரியும். ஏன் யூஸ் பண்ணல? ஏன் போடல? போடாம நீ அப்ப ஏன் உடனே தகவல் சொல்லிருக்கலாம்ல? அந்த மாதிரி நாங்க உடனே தகவல் தெரிவிக்கப்பட்டாலுமே அங்கிருந்து அவங்க வரதுக்குள்ள வந்து சம்பவம் வந்து நடந்து முடியும். அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுமா. அதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. பொறுப்பை தூக்கி ஒரு ஆள் மேலே போட முடியாது. அனைவருக்குமே இந்த சமூகத்தில் வந்து குற்றச்சம்பவங்களில் அனைவருக்குமே பொறுப்பு இருக்குது. குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடாது, குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். ஓகே, குற்றச்சம்பவங்களை முடிந்த அளவுக்கு குறைக்க பார்க்கணும். இதுதான் செய்ய முடியும். சார், எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு 234 தொகுதிகளிலும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் 2026லன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சேலம் வந்து எங்களுடைய கோட்டை அப்படின்னு பேசியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து சார்? ப்ராபலி சேலத்தை மட்டும் தான் பிடிப்பாருன்னு நினைக்கிறேன். செங்கோட்டையை பிடிப்பார் இல்லையான்னு எனக்கு தெரியல. 234 தொகுதியிலையும் வெற்றி பெற்றுவார் அப்படின்னா எம்ஜிஆர் கூட வெற்றி பெறாததை எடப்பாடி வெற்றி பெறுவார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? ஜெயலலிதா வெற்றி பெற முடியாததை எடப்பாடி ஜெயிச்சிருவார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அரசியல்ல எப்ப எது வேண்டும் அதாம எம்ஜிஆர் செய்ய முடியாத எடப்பாடி வெற்றி பெறவர்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு எம்ஜிஆரோட எடப்பாடி? ஜெயலலிதா வாங்க முடியாத செல்வாக்கை 234 தொகுதியிலே வெற்றி பெறாததை எடப்பாடி வாங்கிடுவாருன்னு அவர் சொன்னார்னா நம்புறதுக்கு மக்கள்லாம் முட்டாளா? சொல்லுங்க, வாங்க முடியுமா? சரி, கலைஞர் ஜெயிக்க முடியாததா எடப்பாடி ஜெயிச்சிருவார் அப்படின்னா மக்கள் முட்டாளா? ஏதோ அவருக்கு ஆசை. அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கணும். ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். ஆல்ரெடி சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டார். இனிமேல் வந்து அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிமுகவில் எவன் எக்கடு கட்டு போனால் அவருக்கு என்ன? மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து திரும்ப அமைச்சர்கள் ஆகணும்னு அவருக்கு என்ன வேர்த்தா வடியுது? அமைச்சராக இருந்தால் இல்லாமல் போ. நான் பணம் சேர்க்கணும், பணம் சேர்த்தாச்சு. எனக்கு எப்பயுமே கிடைக்கிற மரியாதை கிடச்சிக்கிட்டே இருக்கணும். முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர்னு நான் வரல பொதுச் செயலாளர்னு சொல்லி இப்போ செவனேன்னு அதிமுக பிஜேபிட்ட அளவு வச்சுட்டு போயிட்டே இருக்கேன். எனக்கு என்ன அப்படின்ற லெவலில் இருக்கார் அவர். அவரை பொறுத்தவரைக்கும் சேலம் கோட்டை, சேலத்தில் அவர் ஜெயிச்சிட்டாருன்னா நல்லது. சார், இப்போ சீமான் அவர்கள் வந்து சொல்றாரு 2026ல வந்து நாங்க வெற்றி பெறுவோம், இந்த தடவை கண்டிப்பா நாங்க சட்டமன்றத்துல காலடி எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீமான் அவர்கள் 2026ல வந்து சட்டமன்றத்துல காலடி வைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அட்லீஸ்ட் அவராவது காலடி எடுத்து வைத்தா நல்லதுதான். ஒரு நல்ல குரலை நம்ம சட்டமன்றத்தில் கேட்கலாம், சீமானது குரலை. அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. 8% இருக்கதை அவர் வந்து 45% வாங்கி ஒரு தொகுதியிலையாவது வாங்கி அவர் வெற்றி பெற்று விட்டால், விஜயகாந்த் மாதிரி ஒரு தொகுதியிலையாவது வெற்றி பெற்றுட்டா உண்மையிலே அதை வந்து நம்ம வரவேற்கலாம். செய்வாரான்னு பார்ப்போம். சீமான் அவர்கள் பெரியாரை வந்து எதிர்க்கிறாரு. பெரியாரை எதிர்த்து தமிழகத்தில் அரசியல் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து டிப்ளமோ மீடியா ஆர்ட்ஸ். டிப்ளமோ இன் மீடியா ஆர்ட்ஸ். மீடியா ஆர்ட்ஸ் படிச்சிருக்கீங்க. படித்து முடிச்சுட்டு எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் கமாஸ் கம்யூனிகேஷன் படித்து முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணி முடிச்சுட்டு ஓகே, அப்புறம் 10-15 வருஷம் படிச்சுட்டு பிஹெச்டி தீசி சப்மிட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் அதை பற்றி பேசிட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் பண்ண பிஹெச்டியில் நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் பொய், அதெல்லாம் தப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிஹெச்டி கொடுப்பானா கொடுக்க மாட்டான்? அதை வாங்குவானா? அந்த பட்சத்துக்கு தகுதியானவங்களா இல்லையா? இல்லை இல்லை. 18 வருஷம் பெரியாரை போற்றி பாடி புகழ்ந்து பெரியாரின் கொள்கை பேரன் நான் என்று சொல்லி பெரியாரை பற்றி திராவிட மேடைகளெல்லாம் முழக்கமிட்டு பெரியாரின் கைத்தடி தான் எங்கள் கையில் துப்பாக்கியிலாக இருக்கிறது என்று பிரபாகரனிடம் சொன்னார் என்று சொன்ன சீமானவர்கள் இன்றைக்கு வந்து பெரியார் மண்ணு கிடையாது, இது பெரியாரே மண்ணுன்னு சொன்னார் அப்படின்னா அவரை எப்படி தமிழக மக்கள் நம்புவார்கள்? கிரெடிபிலிட்டி போச்சா? போச்சு. உங்கள் படிப்பை நீங்களே ஏற்றுக்கலைன்னா கிரெடிபிலிட்டி போச்சுல்ல. அப்போ பெரியார் மட்டும்தான் சமூக நீதிக்கு பாடுபட்டாரா? அயோத்திதாச பண்டிதர் பாடுபட்டார், ரெட்டமலை சீனிவாசன் பாடுபட்டார். யார் இல்லைன்னு சொன்னான்? யார் இல்லைன்னு சொன்னான்? ஓகே, பிரபாகரன் மட்டும்தான் ஈழ விடுதலைக்காக பாடுபட்டாரா? இல்லை. குட்டிமணி ஜெகன், நாம் காலேஜ் படிக்கிறப்ப பிரபாகரன் யாரும் தெரியாது. குட்டிமணி ஜெகன் தான் கண்ணு குத்தி
குட்டிமணி ஜெகனையும் சிறையில் யாழ்ப்பாணம் சிறையில் கண்ணை குத்தி கொடுமைப்படுத்தினான். நாங்கள்லாம் ஊர்வலம் போயிருக்கோம் காலேஜிலேருந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு 1983 ஊர்வலம் போயிருக்கோம். போராட்டத்தை எதிர்த்து, இலங்கை அரசை எதிர்த்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும், எம்ஜிஆர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும், இந்திரா காந்தி தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும், நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம். எப்போ? பிரபாகரன் வராதுக்கு முன்னால், ஃபீல்டுக்கே வராதுக்கு முன்னால். அதுக்கப்புறம் பிரபாகரனுக்கு எம்ஜிஆர் பணம் கொடுத்து ஒட்டுமொத்த ஈழ போராட்டத்துக்கும் ஈழ விடுதலை போராட்டத்துக்கு காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட எம்ஜிஆருடைய சமாதியை நான் இடித்து உடைப்பேன்னு சீமான் சொன்னார்னா ஏடிஎம்கேக்காரன் எவனாவது ஓட்டு போடுவானா? கண்டிப்பாக போட மாட்டாங்க. தமிழக மக்கள் எவனாவது சீமானுக்கு ஓட்டு போடுவானா? சொல்லுங்கள். பொதுமக்கள் ஓட்டு போடுவானா? எம்ஜிஆரை இன்னைக்கும் லட்சம் மக்கள் அவர் தெய்வமாக வழிபட்டுட்டு இருக்கான், அவன் ஓட்டு போடுவானா? எம்ஜிஆர் செய்யாத விட நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க சீமான்? சொல்லுங்கள். ஆனால் ஒரு இதில் நீங்கள் சீமானை பாராட்டணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களையே மாற்று பொருளாதார சித்தாந்தத்தை பேசக்கூடிய வல்லமை பெற்ற ஒரே தலைவர் சீமான் தான். தற்சார்பு பொருளாதாரத்தை பேசக்கூடிய வல்லமை பெற்ற ஒரே தலைவர் சீமான். ஏன் அதை நான் பாராட்டுறேன் அப்படின்னா, அப்துல் கலாம் சொன்னது தற்சார்பு பொருளாதாரம், அப்துல் கலாம் அட்வொகேட் பண்ணது தற்சார்பு பொருளாதாரம், அப்துல் கலாம் அட்வைஸ் பண்ணது செல்ஃப் ரிலையன்ஸ் இன் கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ், டெவலப்டு இந்தியா விஷன் 2020. எப்போ? 1998. அப்போ சீமான் எங்கே இருந்தாலும் யாருக்கும் தெரியாது. சரியா? 2011 நான் டெல்லியிலேருந்து என்னை அப்துல் கலாம் இங்கே அனுப்பி நான் ஜெயலலிதா அவர்களுக்கு தமிழ்நாடு விஷன் 2023 டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி தமிழ்நாடு விஷன் டாக்குமெண்ட்டை கொடுத்தேன். எப்போ? 2011. அப்போ கட்சியை அவர் ஆரம்பித்து அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த டாக்குமெண்ட்டை தான் எடுத்து எம்என் நடராஜன் சீமானுக்கு அனுப்பிவிட்டார். அந்த சிடியையும் ஏடிஎம்கே மேனிஃபெஸ்டோவையும் அதை வைத்து தான் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னாரு. யார்? தற்சார்பு பொருளாதாரத்தை பேசுகிறாரு இன்றைக்கி சீமான். அப்படின்னா அது நாங்கள் அட்வொகேட் பண்ண பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம். அப்துல் கலாம் அட்வொகேட் பண்ண பொருளாதாரம். அதுக்கு இன்னைக்கு அதை பேசுகிறாரு. அப்படி காப்பி அடித்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு. நல்லது, பரவாயில்ல. காப்பி அடிச்சா என்ன பிரச்சனை? அதை பேசுகிறதுக்கு ஒரு தலைவர் இருக்கார்ல சீமான், அதை நான் பாராட்டுறேன் நான். ஆனால் அந்த தற்சார்பு பொருளாதாரத்தில் நான் எல்லாத்தையும் அரசு வேலையாக்குவேன்னு சொல்லி அதை டைல்யூட் பண்ணி விட்டார். பொருளாதாரம் என்ற அளவுகோல் வேற, அரசு வேலை என்பது வேற. ஸோ அவருடைய ஐடியா கரெக்டு, ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுல அவர் குழப்பம். அப்போ என்ன? லீடர்ஷிப் ப்ராப்ளம். அங்கே தான் லீடர்ஷிப் ப்ராப்ளம். லீடர்ஷிப் கிரைசிஸ் எங்கே வருது அப்படின்னா, ஒரு லீடரால் மட்டும்தான் எது சரி எது தவறு என்று முடிவெடுக்க முடியும். எப்படி முடிவெடுக்க முடியும்? ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒன்று சொல்லுவார், ஹோம் செக்ரட்டரி ஒன்று சொல்லுவார், பிரின்சிபல் செக்ரட்டரி ஒன்று சொல்லுவார், கேபினட் சீஃப் செக்ரட்டரி ஒன்று சொல்லுவார், லோக்கல் கீழே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒன்று சொல்லுவார், விஏஓ ஒன்று சொல்லுவார், இங்கிட்ட ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒன்று சொல்லுவார், ஓகே, இன்டெலிஜென்ஸ் பியூரோ சீஃப் ஒன்று சொல்லுவார். இத்தனை பேருடைய டேட்டாவை வாங்கி எது கரெக்டுன்னு முடிவெடுக்கிறான் பாருங்க, அவன் தான் தலைவன். புரிஞ்சுட்டிங்களா? அங்கே ஜெயித்தவர் தான் காமராஜர், அங்கே ஜெயித்தவர் தான் அண்ணா, அங்கே ஜெயித்தவர் தான் எம்ஜிஆர், அங்கே ஜெயித்தவர் தான் கலைஞர், அங்கே ஜெயித்தவங்க தான் ஜெயலலிதா. இன்னைக்கு அந்த இடத்துல ஜெயித்து கொண்டு இருப்பவர் மு.க. ஸ்டாலின். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே சார். இதில் எல்லாத்துலேயும் பார்சியல் சக்ஸஸ் பண்ணவர் எடப்பாடி. நான் லேசாக சொல்ல முடியாது. 7.5% ரிசர்வேஷன் கொண்டு வந்தார், பசுமை திட்டங்கள் கொண்டாந்தார், அத்திக்கடை அவிநாசி திட்டத்தை கொண்டாந்தார், இடத்துல செக் டேம் கட்டினார். இதெல்லாம் நம்ம பாராட்டணும். ஆனால் லீடர்ஷிப் குவாலிட்டி என்னது? அது மட்டும் லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை. பிரச்சனை என்று வரும்பொழுது, தலைமை பண்பு இல்லை, மாநில சுயாட்சின்னு பிரச்சனை வரும்பொழுது, மத்திய அரசு நெருக்கடி கொடுக்கும்போது, மத்திய ஒன்றிய அரசு மக்களுக்கு எதிரான திட்டங்களை தீட்டும் போது, ஓகே, எதிர்த்து நின்று போராடி மாநில சுயாட்சியை வெற்றி பெறக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவும் தலைவன் இருக்கணும். புரிஞ்சுங்களா? அப்போ தான் தலைவன். சும்மா நம்ம வாயில் வர்றதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்கிறவங்க கொடுக்குறதெல்லாம் எழுதி வச்சு பேசுகிற பேர் தலைவன் இல்லை. ஓகே, அது 8ஆம் வகுப்பு பிள்ளைகிட்ட கொண்டு நான் டீட்டெயில் கொடுத்து இதை மனப்பாடம் பண்ணி ஒப்பினா ஒப்பிச்சுட்டு போயிடும். ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்களா வித்தியாசம் என்னென்னு?